ஹாய் ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மேக்ஸ் லேர்னிங் ஃபான். இன்னைக்கு நம்ம கிளாஸ் 10th சிக்ஸ்த்து சாப்டரில் ட்ரையாங்கிள்ஸ் பார்க்க போகிறோம். பேசிக்ஸ்லேருந்து பார்க்கலாம். கிரேட் 9ல் ட்ரையாங்கிள்ஸோட பேசிக்ஸ் படிச்சிருப்போம். காங்க்ருவன்ஸ்னால் என்னன்னு படிச்சிருப்போம். காங்க்ருவன்ஸ்னால் என்ன? காங்க்ருவன்ஸ். இப்போ 2 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் என்கிட்ட இருக்கு. டிஃப்ரெண்ட் ஷேப்பில் ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். ஏபிசி. the same triangle நான் இன்னொரு பேப்பர் மேலே வச்சு ட்ரேஸ் பண்ணி நான் கட் பண்ணுறேன். PQR. இப்போ இந்த ட்ரையாங்கிளையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு பார்த்தா எக்ஸ்ட்ராஸ் எதுவுமே இருக்கக்கூடாது, ரெண்டுமே ஓவர்லேப் ஆகணும். ஒன்று மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகணும். ஏ இருக்கிற இடத்துல P இருக்கும், B இருக்கிற இடத்துல Q இருக்கும், C இருக்கிற இடத்துல R இருக்கும். ஸோ இதுதான் பேசிக் திங் ஃபார் கான்க்ருவன்ஸ். அப்போது ஓவர்லேப் ஆகும். ஆனால் இந்த வருஷம் we'll be learning a new concept called similarity. சிமிலாரிட்டினா என்ன? புக்கில் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. ஒரு தாஜ்மஹால் பிக்சர் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோட்டோ இல்லைன்னா வேர்டில் டாக்குமெண்ட்ஸ் எடிட் பண்ணும்போது பார்த்துருக்கலாம். ஒரு எட்ஜ் நம்ம ஷ்ரிங்க் பண்ணால் அது சேம் இமேஜ் தான் இருக்கும், மாறாமல். ஆனால் சைட்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாச்சும் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கு. இதே ஃபோட்டோவை சேம் ஃபோட்டோ ஆனால் நான் சுருக்கியிருக்கேன். ஸோ ஒன்றும் இல்லை, இதில் இப்போ 5 சென்டிமீட்டர்ஸ்னால் இதில் ஒரு 3 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும். 2 சென்டிமீட்டர்னால் இது ஒரு 1 சென்டிமீட்டர் இருக்கும். ஸ்விங் பண்ணுறோமே தவிர ஃபோட்டோ மாறுதா? இல்லை. அதில் இருக்கிற ஆங்கிள்ஸ் எதாவது மாறுதா? ஒவ்வொருத்தர் இங்கே 90னா இங்கேயும் 90 தானே தான் மாறுதா? இல்லை. ஸோ தட் நம்ம அதோட அதை சிமிலராக தான் வச்சுருக்குமே தவிர we didn't do any change. சிமிலாரிட்டினா அதோட சைட்ஸ் மே சேஞ்ச், ஆனால் அது ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில் இருக்கணும், மாறக்கூடாது. அதே மாதிரி அதில் இருக்கிற ஆங்கிள்ஸ் மாறாமல் சேமாக இருக்கணும். இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் இது புரியணும்னா, ஒரு டார்ச் லைட்லேருந்து ரே ஆஃப் லைட் வருது. இது ஒரு கோன் ஷேப்பில் வரும். 2Dயில் இவ்வளோ தான் நம்மளால் வரைய முடியும். இப்போ நீங்கள் ஒரு சார்ட் பேப்பர் உங்ககிட்ட தரேன். நீங்கள் அந்த லைட்டை ட்ரேஸ் பண்ணிங்கன்னா அது இங்கே இப்படி ஒரு இமேஜ் தரும். அதே சார்ட் பேப்பர் இங்கே வைக்கிறீங்க. ஸோ அதே சர்க்கிள் தான் கிடைக்கும், ஆனால் என்ன ரேடியஸ் மாறும். சின்ஸ் இது ஒரே சோர்ஸ்லேருந்து வருதுனால these 2 circles are similar. அண்ட் இன்னொன்று, ஆல் சர்க்கிள்ஸ் ஆர் சிமிலர் இன் நேச்சர். இப்போ அது சால்வ் பண்ணுவோம். எக்ஸசைஸ் 6.1 fill in the blanks using correct word. All circles are similar. ஏன்? ஒரு சர்க்கிள், இன்னொரு சர்க்கிள், ரேடியஸ் ஆர் இது R1 இல்லைன்னா ஏபின்னு எடுத்துக்கோம். ஏபி. இதுல இருக்கிற ஆங்கிள் அரவுண்ட் த சர்க்கிள் என்ன? 360. ஆங்கிள் அரவுண்ட் த சர்க்கிள் பாயிண்ட் 360. ஆங்கிள்ஸ் மாறல. இப்போ சைட்ஸ் எப்படி மாறிடும்? நம்ம கான்க்ருவன்ஸ்ல படிச்சிருக்கோம். ஏஎஸ்ஏ கான்க்ருவன்ஸ், ஏஏஏ கான்க்ருவன்ஸ், ஆங்கிள். All angles are equal.
then வந்து all sides are equal. அந்த மாதிரி தான் circle since all angles are equal the circle similar ஆனா congruent கிடையாதுங்க, radius சேமா இல்லை. all squares are similar or congruent. all squares are similar. see ஒரு particular shape எடுத்தோம்னா ஸ்கொயர்னா ஸ்கொயர் இப்படி இருக்கலாம், இல்லை கொஞ்சம் பெருசாக இருக்கலாம். ஆனால் அது தவிர அதால் வேறு ஆங்கிள்ஸ் எடுக்க முடியாது. சேம் 90 தான் இருக்கும், ரேஷியோ எடுத்தாலும் சேம் தான் வரும். ஆல் ட்ரையாங்கிள்ஸ் இஃப் ஆல் டேஷ் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர், எஸ் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர். ஆனால் எந்த டைப் ஆஃப் ட்ரையாங்கிள்? ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிள். சிமிலாரிட்டிக்கு முக்கியமா பார்க்க வேண்டியது ஆங்கிள், சைடு. ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னா இப்படியோ இருக்கலாம், இப்படியோ இருக்கலாம். ஏபிசி பிக்யூஆர் இது ஒன்று மேலே ஒன்று வச்சா சிமிலராக இருக்குமா, காங்க்ருவெண்ட்டாக இருக்குமா? இருக்காது. ஏன்னா வெவ்வேறு. ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சா சேமாக இருக்குமா? இருக்காது. நாட் சிமிலர். ஸோ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளால் சிமிலராகவே இருக்க முடியாது. இப்போ ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிள்னா ஆங்கிள்ஸ் ஆச்சும் சேமாக இருக்கா? சைடு தான் இல்லை, ஆங்கிளும் இல்லை. 90னா இது 45 45, 60னா இது 60னா இது வந்து 60 60. அதான் நம்ம ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிள். ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிள் தெரியும். all angles are 60 60 60. இன்னொரு ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிள் பெருசாக எடுத்தாலும் 60 60 60. ஆனால் இந்த ட்ரையாங்கிளில் மட்டும்தான் அதோட 3 சைட் சேமாக இருக்கும், இந்த ட்ரையாங்கிளில் அதோட 3 சைட் சேமாக இருக்கும். ஆனால் இது சேமாக இல்லை. ஆனால் இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ்லையும் ஆங்கிள் சேமாக இருக்குது. நோட் பண்ண முடியுதா? 60னா இங்கேயும் 60, 60னா இங்கேயும் 60, இங்கே 60னா இங்கேயும் 60. So that all equilateral triangles are similar, not isosceles. Two polygons of the same number of sides are similar if A, their corresponding angles are dash, their corresponding sides are dash. A cancel equal, angles should be equal, sides should be proportional. Angles equal இருக்கும், sides proportional இருக்கும். அது next தியரம்ல பார்ப்போம், BPT தியரம்ல. Given two different give two examples of similar figures. இது எடுத்துக்கலாம், equilateral triangle for similar figures. Non-similar figures can the isosceles triangle வரையலாம். State whether the following quadrilaterals are similar or not. Are these two quadrilaterals similar or not? bookல பார்த்தா கிளியரா தெரியும். இது 90 degrees. So இது 90. இது ஒரு ஸ்கொயர். This is an square. But whereas this is a rhombus. This is a rhombus type of parallelogram. Angles are equal but they are not 90 and their sides are equal. Sides proportional are 3 by 1.5 equals 3 by 1.5. But angles are not equal. Angles equal, அப்போ இது similar கிடையாது.
Next theorem 6.1 BPT theorem, that is basic proportionality theorem. So basically ஒரு proof பண்ணும்போது we have to follow these common steps. Statement bookல இருக்கு, mostly கேட்க மாட்டாங்க, so skip பண்றோம். Given ஒரு proof பண்ண போறோம்னா we are in the position to take a scaling triangle. Mostly unequal sides எடுத்துக்கோங்க, same sides வேணாம். So given a triangle ABC, a line DE passing parallel to side BC. Now we are to prove sides are in equal ratio. So இப்போ third side இந்த line வந்து parallel pass பண்ணுது. அப்போ இந்த parallel line வந்து triangles ஓட two sides ஓட lines equal ratio ல split பண்ணுது. Equal ratio னா அது split பண்ண விதம் ஈக்குவலா இருக்கும். AD யும் DB யும் டிவைட் பண்ணாலும் AB யையும் EC யையும் டிவைட் பண்ணாலும் சேமா இருக்கும். அது எப்படி? So proof போறதுக்கு முன்னாடி we are going to construction. ஏன்னா இந்த டயக்ராம் ஸ்ட்ரெயிட்டா நம்மளால இத ப்ரூவ் பண்ண முடியாது டைரக்டா. இப்போ B யையும் E யையும் ஜாயின் பண்ண போறோம். then B யும் C யும் ஜாயின் பண்ணனும். இப்போ என்ன பண்ணிருக்கோம்? join B and E, join B and C. Next இப்போ perpendiculars வரைய போறோம். draw EN perpendicular to AD. EN இப்போ இங்க தான் அது வரப்போகுது, ஏன்னா AD க்கு perpendicular-ஆ வரும். அப்போ E ல இருந்து ஒரு perpendicular வரையணும். எப்படி வரையுது? இது பேர் என்ன? N. இதே மாதிரி BM perpendicular to AE. तो AE की perpendicular है DM வரையணும். तो இது M. तो proof ஆரம்பிக்கலாமா? Yes. நம்ம வந்து last year வந்து area of triangle ABC னா சின்னதா RABC இந்த மாதிரி எழுதிருப்போம். இதை வச்சு தான் இப்போ நம்ம எப்படி இதுக்கு ஏரியா வச்சு பிபிடி தியரம் ப்ரூவ் பண்ண போறோம்ன்றத பார்க்க போறோம். So first area of triangle ADE. Area of triangle ADE. So ADE பாருங்க எங்க இருக்கு? ADE. ADE தான் இந்த triangle. இப்போ EN perpendicular-ஆ கன்சிடர் பண்ணி ஏரியா எழுத போறோம். ஏரியா ஆஃப் triangle என்னது? half into base into height. base na perpendicular எந்த சைடுல இருக்கோ அதான் base. height na perpendicular. அப்போ area of ADE என்னது? half. இப்போ E ன கன்சிடர் பண்ணிருக்கோம் perpendicular, அப்போ AD into EN. EN perpendicular இப்போ அதான் height first. then area of triangle BDC. area of triangle BDC அது என்னது? BDC விட BDE எடுக்கும். நம்மளுக்கு C
சில இருந்து பெர்பெண்டிகுலர் இல்லை. பெர்பெண்டிகுலர் வரணும்னா BDE தான் எடுக்கணும். ஸோ BDE இதுதான் BDE. BDE பெர்பெண்டிகுலராக எந்த சைடு இருக்குன்னா அது எப்படி சொல்கிறேன், half into இப்போ இங்க பெர்பெண்டிகுலர் இல்லை, இந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணா BDE மட்டும் நான் தனியா வரைகிறேன். இதுதான் DEB ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. இது D, இது E, இது B. இப்போ நான் D எக்ஸ்டெண்ட் பண்றேன். அப்போ E ல இருந்து பெர்பெண்டிகுலர் வரைஞ்சா திருப்பி நம்ம டயக்ராம்ல இருக்கிற எண்ணு தான் அதுக்கு பெர்பெண்டிகுலர். ஸோ பெர்பெண்டிகுலர் எந்த சைடில் இருக்கு, பேஸா BDல, BD இல்லை DB, பெர்பெண்டிகுலர் EM 2. இப்போ 1 on 2 என்னது implies area of triangle ADE by area of triangle BDE equals half into AD into EM. அதே மாதிரி கீழே half into DB into EM. EM cancel, half cancel. So AD by DB. இந்த பார்ட் புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் சேம் ட்ரையாங்கிள் நம்ம எடுக்க போறோம். இதை வந்து ஏன்னு வச்சுப்போம். சேம் ட்ரையாங்கிள் AD. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ADE என்னது, இப்போ இங்க ஃபர்ஸ்ட் EM பெர்பெண்டிகுலரா இருக்கும். ADE ட்ரையாங்கிள்ல DMஐயும் நம்மளால பெர்பெண்டிகுலரா எடுக்க முடியும். இப்போ DM பெர்பெண்டிகுலரா இருந்தா அது எதுக்கு பேஸ் AE, half into base AE into height என்னது DM. So yes, excellent. இது third equation. Next, area of triangle. இப்போ DM பெர்பெண்டிகுலரா இருக்கிற ட்ரையாங்கிள் CDE என்னது half. அதே ட்ரையாங்கிள் பண்ண மாதிரி தான். பேஸ் வந்து இப்போ பெர்பெண்டிகுலர் EC ல இருக்கு. ஸோ EC into height DM. இப்போ 3/4 implies area of triangle ADE by area of triangle CDE. என்னது half into AE into DM by half into EC into DM. DM half cancel. AE by EC equals our B equation. So equation A B கண்டுபிடிச்சாச்சு. Next இங்க எழுதுறேன் triangle எது B. இப்போ எந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் BDE and CDE ஜியோமெட்ரி ஸோ எல்லி போடக்கூடாது. CD இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் பாருங்க, BDE CDE are triangles of same base and parallels. இது என்ன தியரம்னா ஏரியாஸ் ஆஃப் parallelograms and triangles 9th ஒரு லெசன் இருந்து அது டெலீட் பண்ணிட்டாங்க. அதுல வரும் இது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் BDE and CDE ரெண்டுமே DE BC இந்த parallel linesக்கும் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் இந்த சேம் பேஸ்ல இருக்கு. இந்த தியரம் படி என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் சேம் ஏரியா, ரெண்டு லைன்ஸும் parallel DE
ஏஇயும் பிசியும் parallel. அதுல ஒரு லைனை பேஸா வச்சு இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு. கரெக்டா? இந்த ட்ரையாங்கிளும் இந்த ட்ரையாங்கிள் இருக்கு. இப்போ ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் ஏரியான்னு சொல்றோம். அப்ப என்ன அர்த்தம்? ஏரியா ஆஃப் BDE ஈக்குவல்ஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் CDE. கரெக்டா? இதுதான் அவங்க சொல்ல வராங்க. இப்போ BDE CD ஈக்குவல்னா இந்த CDE க்கு பதிலா இப்ப என்னால BDE எழுத முடியுமா? சரி, கரெக்ட். இப்போ ரெண்டு சைடு ஈக்குவேஷன் ஈக்குவலா இருக்கா? ஏவும் பியும் சேமா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் பாருங்க. ADE by BDE, ADE by BDE. அப்போ by A, இது வந்து C ன்னு வெச்சுப்போம். by A, B and C, AD by DB. இந்த பக்கம் என்ன இருக்கு? AD by DB equals AE by EC. Hence true. இதுதான் basic proportionality theorem கான easiest explanation from NCERT. half an hour பெரிய வீடியோ தான், புரிஞ்சா ஈஸியா சம் போடலாம். இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், 1 mark சால்வ் பண்ணோம்னா இந்த ட்ரையாங்கிள் இப்போ நம்மளுக்கு வேணும், ஸ்டேட்மெண்ட் வேணாம், given to proof. இந்த ப்ரூஃப் தான் நம்மளுக்கு வேணும். இப்போ இந்த இதை எடுத்துக்கோங்க. AD by DB equals AE by EC. கரெக்டா? இப்போ ரெண்டு சைடும் 1 ஆட் பண்ணுங்க. எல்சிஎம் எடுங்க. AD by DB by DB equals AE plus EC by EC. AD plus DB அந்த இமேஜ்ல பாருங்க. AD plus DB, AD plus DB வந்து AB, AB by DB, AE plus EC என்னது? AC by EC. So இது ஒரு ஈக்குவேஷன். இது கூட நாம ஈஸியா தான் என்ன சொல்ல வரோம்? இந்த பெரிய சைடு டிவைடட் பை சின்ன சைடு, பெரிய சைடு டிவைடட் பை சின்ன சைடு, அதுவும் ப்ரொபோர்ஷனல்னு நாம இந்த BPT வச்சு ப்ரூவ் பண்றோம். அதே மாதிரி சேம் ஈக்குவேஷன் ரெசிப்ரோக்கல் பண்ணுங்க. DB by AD, EC by AE. இது வேற ஈக்குவேஷன். இது 1 கேஸ் 1. இதுதான் முக்கியமானது. கேஸ் 1, இது 2, இது 3. இப்போ ரெசிப்ரோக்கல், இது ரெசிப்ரோக்கல். add 1 to both the sides. DB plus AD by AD equals EC plus AE by AE. Cross multiplication. என்ன வருது? DB plus AD என்னது? அப்படியே ரிவர்ஸ்ல DB plus AD, AB by AD மாறுது பாருங்க. அதே ஈக்குவேஷன் ஆனா AD, EC plus AE, EC plus AE, AC by AE. இது மூணு தெரிஞ்சா இது ப்ரூவ் பண்ணலாம். AB by DB equals AC by EC. The பெரிய side by the small side. பெரிய side by the small side. அது இது. This method. Reciprocal எடுத்து 1 both sides add பண்ணா we can prove this. பெரிய side by one of the small side. மேல இருக்கிற small side பாருங்க. AB by DB மேல இருக்கு. So same. ஓ BPT தியரம் வச்சு என்ன ப்ரூவ் பண்ண முடியுதுன்னா, எப்படி கன்சிடர் பண்ணாலும் ஏதாவது ஒரே ஒரு மெத்தட், பிக் சைடு பை ஸ்மால் சைடுனா அப்படி ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுத்தாலும் we are going to get the same proportionality. அதுதான் BPT தியரம்ல நம்ம படிக்கிறோம். கான்வர்ஸ் ஆஃப் BPT தியரம் வந்து ஒன்றும் இல்லை, இதே ரிவர்ஸ். இப்போ வந்து நம்ம 2 sides இருக்கு. இங்கே கொடுத்துருக்கிற கேஸ் வந்து DE parallel to BC. DE parallel to BC னா நம்மளுக்கு AD by DB equals AE by EC கிடைக்குது.
இதுவே அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க AD/DB = AE/EC, தென் ப்ரூவ் தட் DE இஸ் parallel to BC னா we should use converse of BPT. அது கொஞ்சம் பெருசு. ஸோ தட் அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு மேக்ஸ் லேர்னிங் ஃபன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். அண்ட் நம்ம சேனல் ஆரம்பித்து 1 year ஆகிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.